ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ரேக் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா ஹூ ஓன்ஸ் த வாட்டர். அதில் உள்ள எக்ஸசைஸ் அண்டு புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 74. Put a tick for the correct and wrong for the incorrect statements. First question. A tiny bird looked for a place to lay her eggs. அந்த பறவை எக்கை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருந்துச்சு. The answer is tick. Second question. The land was wet and green. அந்த நிலம் பசுமையாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The answer is wrong. Third question. The little bird found a shallow hollow in the ground. அந்த சின்ன பறவை அந்த கிரவுண்டில் ஒரு இடத்த பார்க்குது. என்ன மாதிரினா ஒரு ஹோலான பிளேஸாக, ஒரு எப்படி சொல்கிறதுனா மேலாப்பில் இல்லாமல் கொஞ்சம் அந்த நிலத்தை விட்டு கொஞ்சம் கீழே இருக்கிறாப்புல அந்த ஒரு பிளேஸை பார்த்துச்சு. The answer is tick. Fourth question. The egg hatched and the babies flew away. ஸோ அந்த ஒரு பேர்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அது எக் ஹர்ச் ஆகிற வரை, ஹர்ச் மீன்ஸ் வெளியே வர்ற வரையும், அந்த எக்குலேருந்து பேபி வெளியில் வரையும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அது வரை என்ன பண்ணுச்சுன்னா அது எக் ஹர்ச் ஆகுச்சு. ஸோ அது மாதிரி பேபிஸ் ஃப்ளை அவே ஆகுச்சு. ஸோ அது ஆன்சர் இஸ் டிக். ஃபிஃப்த் கொஸ்டின். த பிட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் த வைல்டு போர் டு ஸ்லீப் இன். வைல்டு போர் போய் தூங்குறதுக்கு அந்த ஹோல் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் incorrect. Wrong. Sixth question. The wild boar got up from its day bed because it was disturbed by another boar. அந்த வைல்டு போர் தூங்கிட்டு இருந்ததில் அது எப்போ எந்திரிச்சதுன்னா அடுத்த ஒரு போர் அதை டிஸ்டர்ப் பண்ணோன்னே எந்திரிச்சது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The answer is wrong. Next. Complete the sentence given below with words or phrases. The wild dogs came to the spot to catch dash. அந்த டாக்ஸ்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு ஸ்பாட்டுக்கு. எதுக்காக வந்துச்சு? கேட்ச் பண்ண. எதை கேட்ச் பண்ண வந்துச்சு? த வைல்டு போர். த ரைன்ஸ் கேம் அண்ட் poured dash. ரைன் எவ்வளோ இது மழை பெய்து கொண்டு இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் 3 days and 3 nights. The whole earth smelled dash and dash. ஸோ அந்த எர்த்து ஃபுல்லாகவே எப்படி ஸ்மெல் ஆகுச்சு? ஆஃப்டர் த ரைன் ஹவு இட் ஸ்மெல்ஸ்? வெட் அண்ட் ஃப்ரெஷ். த ஹோல் இன் த கிரவுண்ட் வாஸ் ஃபில்டு டேஷ். அந்த ஹோல் கிரவுண்டில் இருந்த ஹோல் இருக்குதுல்ல, ஸோ அந்த ரைன் வாட்டர் வந்ததுக்கப்புறம் ஃபில் ஆகுச்சுல, ஸோ வித் ரைன் வாட்டர். த பஃபலோ டேஷ் இன் த ஹோல். அந்த பஃபலோ அந்த ஹோலில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா வேலவுடு. வேலவுடு மீன்ஸ் புரளுவதுன்னு அர்த்தம். த ஹோல் பிகம் டேஷ் அண்ட் டேஷ். அந்த ஹோலு எப்படி இருந்துச்சு? வைடன் அண்ட் கிரீவ். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 77. ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ரைட் இட் இன் த blank. த லிட்டில் பர்ட் broadened the hole with her dash. அந்த சின்ன பறவை ஹோலை எப்படி ப்ராடடாக ஆக்கணுச்சு? அதோட கிளாஸ் மூலமாக தான். அதோட இது இருக்குது பார்த்திங்களா, நெகம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதோட காலோட நெகத்தில் தான் அது என்ன பண்ணுச்சுன்னா வைடண்டாக ஆக்கணுச்சு கிளாஸை. செகண்ட் கொஸ்டின். த வைல்டு போர் செட்டில் டவுன் ஸ்க்ராப்பிங் த ஹோல் இன்டு எ டேஷ் டு ஹாவ் எ குட் ஸ்லீப். அந்த வைல்டு போர் ஸ்க்ராப்பிங் பண்ணிச்சு. அந்த ஹோலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோலை நல்லா தோண்டி எடுத்துகிட்டு அது ஒரு குட் ஸ்லீப்பை தூங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹாலோவான ஸ்பேஸை அது create பண்ணிருச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் ஹாலோ. த புவர் ஃபார்மர் crop வாஸ் டேஷ். த ஆன்சர் இஸ் மியக்ரம். புவர் ஃபார்மர் அந்த ஏழ்மையான ஃபார்மர் அந்த கிராப் அவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? ரொம்ப கம்மியான இதில் தான் கிடச்சிச்சு. ஸ்மால் குவான்டிட்டியில் தான் அவங்களுக்கு கிடச்சிச்சு. மியக்ரம் மீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது. அந்த கிராப்போட அந்த குவான்டிட்டியே இவ்வளோ தான் கிடச்சிச்சு, மியக்ரம். நெக்ஸ்ட்டு டிக் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The boar slept until the fading sun told him it was time to get up. What does the phrase until the fading sun mean? The answer is until evening. Until the fading sun means அது சூரியன் மறையிற வரையும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த போர் அந்த பிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிக் எவ்வளோ நேரம் தூங்குனுச்சு? ரொம்ப நேரம் தூங்குனுச்சு. அது எது வரையும் தூங்குனுச்சுன்னா ஈவினிங் வரையும் தூங்குனது.
So the answer is until evening. Second question, the farmer was thankful at the sight of the verdant bowl because ஃபார்மர் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த வியூவை பார்த்தாங்க பார்த்தீங்களா, ஃபார்மர் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த அந்த லேண்ட் எப்படி இருந்துச்சு, ரொம்ப இதாக இருந்துச்சுல்ல. ஸோ அவங்க பார்க்கும்போது ரொம்ப வந்து நன்றி கடன் உள்ளவங்க மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ டேஷ் ஆன்சர் இஸ் இட் வாஸ் எ பாண்ட் ஆஃப் வாட்டர். அவங்க என்ன வந்து தேங்க்ஃபுல் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த ஹோலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன இருந்துச்சுன்னா பாண்ட் ஆஃப் வாட்டர் இருந்துச்சு. தேர்ட் கொஸ்டின், they all stood around the little jewel of blue means dash. The little jewel of ப்ளூனா அந்த பாண்டை சுற்றி நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க. த லிட்டில் ஜுவல் ஆஃப் ப்ளூனா அந்த பாண்டை சுற்றி எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் த ஸ்டூட் அரவுண்ட் த பாண்ட். Fourth question, the dry ear soaked up the moisture as a hungry puppy laps up milk. It means dash. இதில் as a hungry puppy laps up milk அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த எர்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எர்த் வந்து என்னென்னா எல்லா வாட்டரையுமே அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். த ஆன்சர் இஸ் த ட்ரை எர்த் அப்சர்வ்டு த வாட்டர் வெரி குவிக்லி. Next, answer the following questions. First question, pick out the line which tells you about season in section 2. Which seasons are mentioned? செக்ஷன் 2ல் நம்மளுக்கு எந்த சீசனை பற்றி மென்ஷன் இருந்தாங்கன்னா போத் ரைனி அண்டு சம்மர் சீசன் மென்ஷன்ட் ஹியர். செகண்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு த ஹோல் இன் த கிரவுண்ட் ஆஃப்டர் த ரைன்? மழை பெய்ததுக்கப்புறம் அந்த கிரவுண்டில் உள்ள ஹோல் வந்து என்ன ஆணுச்சு? தட் இஸ் த கொஸ்டின். ஆன்சர், த ஹோல் கலெக்டட் த ரைன் வாட்டர் அண்ட் இட்ஸ் எட்ஜஸ் க்ரீன் கிரேஸ். அந்த ஹோலில் வந்து கலெக்ட் ஆகுச்சு. என்ன கலெக்ட் ஆகுனதுன்னா அந்த ரைன் வாட்டர் கலெக்ட் ஆகுச்சு. ஸோ அது பக்கத்தில் இருக்கிற இடம்லாம் எப்படி ஆனதுன்னா ஒரு பச்சை பசேன்னு பசுமையாக இருந்துச்சு. அந்த புல்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. தேர்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை சென்டென்ஸ் அண்ட் எ ஃப்ரேஸ் விச் டெல் அஸ் தட் த ஸ்டோரி டுக் பிளேஸ் இன் சம்மர். அதில் உள்ள ஃப்ரேஸை கேட்குறாங்க. அந்த பிளேஸில் அந்த செக்ஷனில் நிறைய செக்ஷனில் நடந்திருக்குதுல அந்த சம்மரை பற்றி, அதில் உள்ள ஒன்றா ஃப்ரேஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Answer is, in summer month, he had to travel far to get water for his thirsty crops. The phrase is thirsty crops. சம்மர் மந்தில் அந்த புவர் ஃபார்மர் வாட்டருக்காக ரொம்ப தூரம் அவங்க போய் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு போய் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த க்ராப்ஸ்க்கு வந்து போதுமான தண்ணீர் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்துலேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க. இதில் ஃப்ரேஸ் என்ன நம்மளுக்கு இருக்குதுன்னா thirsty crops. Next, page number 78, vocabulary. Fill in the blanks with words given in the box to make compound words. First question, we use a rain dash on a rainy day. நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ரெயினுக்கு? ஸோ ரெயின் கோட். ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், the toy dash boat danced on the pond. அந்த பாண்டில் சைல் போட் என்ன இருக்குதுன்னா ப்ளேஸ் ஆகி போய்கிட்டு இருந்துச்சு. தேர்ட் கொஸ்டின், வி மஸ்ட் ட்ரிங்க் டெண்டர் டேஷ் வாட்டர் இன் சம்மர். ஸோ நம்ம சம்மருக்கு என்ன நம்ம மேக்ஸிமம் வந்து எடுத்துப்போனால் டெண்டர் கோகனட். ஸோ இந்த கோகனட் வாட்டர் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் டெண்டர் கோகனட் வாட்டர். ஃபோர்த் கொஸ்டின், வி கேன் see a dash bow after summer showers. ஸோ சம்மர் டைம்லலாம் நம்ம மேக்ஸிமம் ஸ்கையை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் ரெயின்போ பார்ப்போம், வானவில் பார்ப்போம். அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபிஃப்த் கொஸ்டின், க்ளீன் த ஆஷஸ் அவுட் ஆஃப் த டேஷ் பிளேஸ். ஸோ ஒரு ஸ்மோக்கிங் அந்த ஆஷ்லாம் அந்த புகையெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மோக் பண்ணுற சைட்லாம் வந்து என்ன நிறையா இருக்குன்னா சாம்பலாக இருக்கும் அந்த ஆஷஸ். ஸோ அது அவுட் ஆஃப் த டேஷ் பிளேஸ், ஃபயர் பிளேஸ். Next, page number 78, complete the following using their group names. அதோட குரூப் நேமை வச்சு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. A dash of wolves went hunting in the forest. ஸோ இது எல்லாமே wolves ஃபுல்லாகவே கூட்டமாக போகுது ஃபாரஸ்ட். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா பேக் ஆஃப் wolves. செகண்ட் கொஸ்டின், she bought a new dash of shoes for her birthday. ஸோ ஷூனாலே நம்மளுக்கு எப்படி சொல்லுவோம்னா பேர் ஆஃப் ஷூஸ்னு சொல்லுவோம்.
தேர்ட் கொஸ்டின் எ டேஷ் ஆஃப் ஃபிஷ் ஸ்வாம் பாஸ்ட் அவர் போட். ஸோ அந்த ஃபிஷ் வந்து நிறைய ஃபிஷ் வந்து போகுது. அப்போ எதை வந்து கடந்து போகுதுன்னா போட்டை கடந்து போகுது. அப்போ அது கூட்டமாக போகிறதுக்கு என்ன சொல்லுவோம்னா அதோட குரூப்பை ஷோல்னு சொல்லுவோம். ஃபோர்த் கொஸ்டின் எ டேஷ் ஆஃப் பீஸ் ஹேட் செட்டில்டு ஆன் எ மேங்கோ ட்ரீ. ஸோ நிறைய பீஸ் வந்து எதில் இருக்குதுன்னா மேங்கோ ட்ரீயில் இருக்குது. ஸோ அது நிறையா இருக்குது. ஸோ அந்த குரூப் நேம் என்ன சொல்லுவோம்னா ஸ்வாம் ஆஃப் பீஸ். ஃபிஃப்த் கொஸ்டின் ஐ ஏட் எ டேஷ் ஆஃப் கிரேப்ஸ். நம்ம கிரேப்ஸ் நிறையா சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அது குரூப்பாக தானே இருக்கும். ஸோ அதோட நேம் என்னென்னா பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் செக் பாயிண்ட். இதுவும் இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் 1 மார்க் வந்து இந்த இதுலேருந்தும் உங்களுக்கு வரலாம். இன்கரெக்ட், கரெக்ட் அண்ட் நோட். ஃபர்ஸ்ட் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. பிசைட்னா என்னன்னு சொல்லிட்டேன். பிசைடுனா நமக்கு பக்கத்தில் இருக்கிறது, நமக்கு அருகில் இருக்கிறது பிசைடு. அதே எஸ் நம்ம சேர்த்து சொன்னோம்னா பிசைட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அடிஷன் டு, இதோட கூட, இது மட்டும் இல்லை இதோட கூட அப்படின்னு சொல்கிற அர்த்தம். There is a table besides the bed. There is a table beside the bed. So the correct one is there is a table beside the bed. அந்த டேபிளுக்கு பக்கத்திலேயே அந்த பெட்டும் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு எக்ஸப்ட். அக்செப்ட்னா நம்ம வந்து அதை ஒத்துக்கொள்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது. எக்ஸப்ட்னா அதை தவிர்த்து. எக்ஸப்ட் மீன்ஸ் அதை தவிர்த்துன்னு அர்த்தம். ஓகே, நம்ம இந்த சென்டென்ஸ் பார்க்கலாம். எவ்ரி ஒன் பிளேடு கேம்ஸ் அக்செப்ட் கதீர். எவ்ரி ஒன் பிளேடு கேம்ஸ் எக்ஸப்ட் கதீர். இதில் எந்த கரெக்ட்னா எவ்ரி ஒன் பிளேடு கேம்ஸ் எக்ஸப்ட் கதீர். எல்லாருமே ப்ளே பண்ணாங்க கேம்ஸு. யாரை தவிர்த்துனா எக்ஸப்ட் கதீரை தவிர்த்து எல்லாரும் ப்ளே பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் வாட்ச் சி. ஸோ நம்ம எதையாவது நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏதோ ஒன்று மூவ் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னா நம்ம ஏதோ ஒரு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம வாட்ச் பண்ணுறது, வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே சீனா நம்ம ஜஸ்ட்டு ஒரு பார்க்குறது, நம்ம எல்லாமே நார்மலாக பார்ப்போம், அது வந்து சி. ஸோ இது சிக்கும் வாட்சுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ சி டிவி நியூஸ் ரெகுலர்லி. ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி. Next, fill in the blanks with suitable linking words or conjunctions. First question, our team played well, dash won the game. அவங்க டீம் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க and won the game. அவங்க கேமையும் வின் பண்ணிட்டாங்க. Answer is and. Second question, she slipped badly, dash she did not hurt herself. அவள் வந்து தடுக்கி விழுந்துட்டா, ஆனால் அவளுக்கு அடி எதுவும் படலை. ஸோ அந்த ஆனால் அப்படின்னு குறிக்கிற இடம் நம்மளுக்கு என்ன வரும்னா பட். தேர்ட் கொஸ்டின், த பாக்ஸ் வாஸ் ஹெவி, டேஷ் ஹீ குட் நாட் லிஃப்ட் இட். அந்த பாக்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால் அவனால் லிஃப்ட் பண்ண முடியலை. அதனாலன்னு சொல்கிறத நம்ம சோன்னு சொல்லுவோம். ஃபோர்த் கொஸ்டின், த ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல், டேஷ் ஷி மிஸ்டு த பஸ். ராணி வந்து ரொம்ப லேட்டாக ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஏனென்றால் எதுக்காக லேட்டாக பண்ணோன்னா ஷி மிஸ்டு த பஸ். அவள் வந்து பஸ்ஸை விட்டுட்டா. ஸோ பிகாஸ் மீன்ஸ் ஏனென்றால். ஃபிஃப்த் கொஸ்டின், யூ கேன் யூஸ் அ பென் டேஷ் ஆர் எ பென்சில் ஃபார் ரைட்டிங். ஸோ இந்த பென்னை யூஸ் பண்ணிக்கோ. நீ பென்னை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பென்சிலை யூஸ் பண்ணிக்கலாம் நீ எழுதுறதுக்கு. இல்லைன்னா ஸோ ஆர். யூ கேன் யூஸ் அ பென் ஆர் பென்சில். இதுவும் இல்லைன்னா இது பென்னோ பென்சிலோ அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் ஆர். ஜாயின் த சென்டென்ஸ் இன் காலம் ஏ வித் பி யூஸிங் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பாக்ஸ். த கிளவுட்ஸ் மூவ்ட் அவே. த கிளவுட்லாம் போய்கிட்டு இருக்குது அண்ட் த சன் கேம் அவுட். அதுக்கப்புறம் தான் என்ன வருதுன்னா சன் வந்து வரும். ஸோ அண்ட் எழுதிட்டு த சன் கேம் அவுட் சேர்த்து எழுதிடணும். வேலு தேங்க்டு ஹிஸ் ஃப்ரெண்ட் பிகாஸ் ஹீ ஹெல்ப்டு வேலு இன் டைம். வேலு வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறான். எதனால் தேங்க் பண்ணுறான்னா அவன் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணியிருக்கான், ஹீ ஹெல்ப்டு வேலு இன் டைம். அவன் ஃப்ரெண்ட் அவன் வேலுக்கு வந்து கரெக்டான நேரத்தில் வந்து உதவி செஞ்சுருக்கான். ஸோ பிகாஸ், த ஆன்சர் இஸ் பிகாஸ். இட் ரைன்ட் ஹெவிலி பட் த மேட்ச் கண்டினியூடு. மழை வந்து அதிகமாக பெய்ந்துக்கிட்டு இருந்திருக்கு.
ஆனாலும் இந்த மேட்ச் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ ஆனால்னா பட்னு அர்த்தம். ஈட் ஸ்லோலி யூ வில் கெட் ஷாக்டு. ஈட் ஸ்லோலி ஆர் மெதுவாக சாப்பிடு, அப்படி இல்லைன்னா உனக்கு அந்த த்ரோட்டில் வந்து ஸ்டக் ஆயிரும். யூ வில் கெட் ஷக்கடு அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.